ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அஸ்வத்தாமனுக்கு 4 நாட்கள் போலீஸ் காவல் வழங்கப்படுவதாக எழும்பூர் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கடந்த மாதம் 5ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் 22 நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பா பிரபல ரவுடி நாகேந்திரன் மற்றும் அவரது மகன் அஸ்வத்தாமன் உள்ளிட்டோரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அஸ்வத்தாமனை 7 நாட்கள் காவல் எடுத்து விசாரிப்பதற்காக போலீசார் எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தார்கள். இன்று பூந்தமல்லி கிளை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அஸ்வத்தாமனை பலத்த போலீஸ் பாதுகாப்போடு எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிபதிகள் முன்பு ஆஜர்படுத்திய நிலையில தற்போது 4 நாட்கள் போலீஸ் காவல் எடுத்து விசாரிப்பதற்காக அவருக்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கில் நில தகராறு 155 ஏக்கர் நிலம் தொடர்பாக முன்னுரிதம் ஏற்பட்டதால இந்த கொலை நடந்ததாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்த நிலையில் நாகேந்திரன் மகன் அஸ்வத்தாமனும் சதி திட்டம் தீட்டி இந்த கொலையை செய்திருப்பது தெரிய வந்ததால் அது தொடர்பாக அஸ்வத்தாமனிடம் விசாரணை நடத்துவதற்காக இந்த போலீஸ் காவல் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அஸ்வத்தாமனிடம் விசாரணை செய்த நிலையில் தான் அவர் கைது செய்யப்பட்டார். 2 நாட்கள் அவரிடம் விசாரணை செய்யப்பட்டுதான் அதன் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டார். இன்னும் இதில் யாரெல்லாம் தொடர்பு இருப்பது, எவ்வாறு சதி திட்டத்தை தீட்டினார்கள், சிறையிலிருந்து நாகேந்திரன் எவ்வாறு உதவினார் போன்ற தகவல்களை பெறுவதற்காக அஸ்வத்தாமனை காவலில் எடுப்பதாக காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது 4 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு அனுமதியாவது வழங்கப்பட்டிருக்கிறது. நீதிபதி அனுமதி அடுத்து தற்போது பலத்த போலீஸ் பாதுகாப்போடு எழும்பூர் நீதிமன்றத்தில் இருந்து அஸ்வத்தாமன் புதுப்பேட்டையில் இருக்கக்கூடிய போலீஸ் காவலர் குடியிருப்புக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறது. அங்கு வைத்து அவரிடம் தொடர் விசாரணைகள் நடைபெற இருக்கிறது. விசாரணைக்கு பின்னர் இன்னும் பலர் இந்த வழக்கில் சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் இது குறித்த ஆதாரங்களை திருத்தக்கூடிய பணியில் ஈடுபட இருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அஸ்வத்தாமன் எழும்பூர் நீதிமன்றத்தில் இருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்போடு புதுப்பேட்டையில் இருக்கக்கூடிய காவலர் குடியிருப்புக்கு அழைத்து செல்லப்படுகிறார். அங்கு ரவுடிகள் ஒழிப்பு அலுவலகத்தில் வைத்து அவரிடம் விசாரணை நடத்தப்படும் என்றும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.